இந்த கடலில் எங்கேனாலும் சரி, எவ்வளவு தூரம்னாலும் சரி, என்னால் நீந்தியே போக முடியும், உன்னால் முடியுமா அப்படின்னு ஒரு மீன் வந்து உங்ககிட்ட சவால் விட்டால் அதுக்காண்டி கடலில் குதிப்பீங்களா? ஆனால் நம்மளில் நிறைய பேர் சீக்கிரமே சின்ன வயசுலேயே கார் வாங்கின ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை பார்த்தோ, இல்லை சின்ன வயசுலேயே ஒரு துறையில் ஜெயிச்சு நிற்கிற ஒரு தொழிலதிபரை பார்த்தோ பொறாமப்பட்டு அதே துறையில் நம்மளை நாம் அழுத்தி ஈடுபடுத்திக்கிறோம் இல்லையா? நான் கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லலை, முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு துறையில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்க போகிறீங்க அப்படின்னா அந்த துறையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் தானே. அப்படி அந்த துறையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் தானே. அதான அடிப்படை. ஆனால் பாருங்கள், நிறைய நேரங்களில் மற்றவனோட ராஜ நடையை பற்றி பெருமையாக பேசுகிற நாம் நிற்கிற இடம் நாமளே உழைச்சி உருவாக்குனது, நமக்கானது அப்படின்னு பெருமிதப்படவே மறந்துடுறோம். ஆனால் இங்கே யாரை பார்த்தும் பொறாமைப்பட தேவையில்லை. ஏன்னா அவரவர் வானம், அவரவர் சிறகு, அவரவர் வாழ்வு.